கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவராக இருந்த நல்லக்கண்ணு உயிரிழந்திருக்கிறாரு. அவருக்கு கட்சி பேதமின்றி மோடியிலிருந்து ராகுல் காந்தி வரை அவர்களுக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. தலைவர் ராகுல் காந்தி, மோடி அவர்கள், தமிழகத்தினுடைய முதல்வர், அத்தனை பேரும் திரண்டு அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகிறார்கள் என்று சொன்னால் ஒரு உதாரணமாகிவிட்ட காரணம்தான் என்பதை மறுக்க முடியாது. உடல் மொழி வாகு, அதுல கூட எளிமை, எல்லாவற்றிலும் எளிமை. எப்படியும் ஒரு அரசியல் தலைவர் இருக்க முடியுமா என்று வியர்ந்து பார்த்த தலைவராகத்தான் நான் அவரை பார்த்தேன். ஆண்டுகள் தனிமை சிறையிலே வைத்திருந்தார்கள் என்றால் அவருடைய சுதந்திர போராட்ட வரலாறு என்பது மகத்தானதாக நமக்கே புரியுதா இல்லையா? சிறை கொட்டடியிலே அவர் பட்ட இன்னல்களை படித்து பார்த்தேன். கண்களிலே தாரத்தாரையாக கண்ணீர் வந்தது. இப்படிப்பட்ட ஒரு வீரன் இன்றைக்கு மறைந்திருக்கிறார். அதுவும் ஒரே ஒரு முறை தேர்தலில் போட்டியிட்டால் கூட தோல்வி அடைந்து விட்டார் என்பது ஒரு சோக வரலாறு தான். அப்படிப்பட்ட மாமனிதர்கள் நாடாளுமன்றத்திற்குள் நுழைந்திருக்க வேண்டும். காரணம், அவரை பார்த்து பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாடம் கற்றுக் கொண்டிருக்க முடியும். இன்னைக்கு தமிழகம் என்று சொன்னாலே காமராஜ், அந்த கட்டிடத்தின் மேல் தான் இன்றைக்கு இந்த திராவிட கழக அண்ணா திமுக, எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா எல்லாம் ஆண்டு விட்டு போனார்கள். இல்லை என்று யாரும் மறுக்க முடியாது. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம்ங்க. ஐயா, கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவராக இருந்த நல்லக்கண்ணு உயிரிழந்திருக்கிறாரு. அவருக்கு கட்சி பேதமின்றி மோடியிலிருந்து ராகுல் காந்தி வரை அவர்களுக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 72 குண்டுகள் முழுங்க அவர்களுக்கு அரசு மரியாதை கொடுக்கப்பட்டிருக்கு. ரொம்ப எளிமையின் சிகரமாகவே வாழ்ந்திருக்காரு. அவருடைய தியாகத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ரொம்ப நெருங்கி பழையவர் நீங்க. அதாவதுங்க, ஐயா நல்லக்கண்ணு அவர்கள், அவரை நான் நெருங்கி பழகியிருக்கிறேன். என் மீது அவருக்கு அளவற்ற அன்பு உண்டு. அவர் இன்னைக்கு தலைவர் ராகுல் காந்தி, பிரதமர் மரியாதைக்குரிய மோடி அவர்கள், இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய தலைவர்கள், தமிழகத்தினுடைய முதல்வர், தமிழகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து கட்சி நண்பர்கள், சினிமா துறையை சேர்ந்த மிகப்பெரிய நடிகர்கள், நடிகைகள், அத்தனை பேரும் திரண்டு அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகிறார்கள் என்று சொன்னால் அந்த எளிமையும் அவருடைய வாழ்க்கை ஒரு உதாரணமாகிவிட்ட காரணம்தான் என்பதை மறுக்க முடியாது. இன்றைக்கு காந்தி கவுன்சிலர் பதவி கூட வகிச்சது கிடையாது. நம்முடைய ஐயா நல்லக்கண்ணாவது ஒரு முறை நாடாளுமன்ற தேர்தலிலே போட்டியிட்டார். அது கூட காந்தி போட்டியிடல. ஆனா இன்னைக்கு உலகம் முழுக்க பாத்தீங்கன்னா காந்திக்கு சிலை இல்லாத நாடே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிலே ஒரு மாபெரும் மனிதராக, போற்றக்கூடிய மனிதராக அவர் வாழ்ந்து மறைந்தார் என்றால் அவருடைய எளிமை, அவருடைய அகிம்சை, அதுதான் காரணம். அதுதான் ஐயா நல்லக்கண். ஒரே ஒரு முறை தேர்தலில் போட்டியிட்டால் கூட தோல்வி அடைந்து விட்டார் என்பது ஒரு சோக வரலாறு தான். அப்படிப்பட்ட மாமனிதர்கள் நாடாளுமன்றத்திற்குள் நுழைந்திருக்க வேண்டும். காரணம், அவரை பார்த்து பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாடம் கற்றுக்கொண்டிருக்க முடியும். ஆடம்பரம் தேவையில்லை அரசியலுக்கு என்பதை உணர்ந்திருப்பார்கள். ஆடம்பரம் தான் அரசியல் என்பதை அவர் மாற்றிருப்பார். அவருடைய பேச்சிலே எளிமை, அவருடைய உடையிலே எளிமை, அவருடைய நடையிலே எளிமை, அவருடைய மொழி இருக்கு பார்த்தீங்களா, அவருடைய உடல் மொழி வாகு, அதுல கூட எளிமை, எல்லாவற்றிலும் எளிமை. நீங்க பார்த்தீங்கன்னா தலைவாராத ஒரு தலைமுடியோடு அவர் வலம் வந்ததை நாம் பார்த்திருக்கிறோம். எப்படியும் ஒரு அரசியல் தலைவர் இருக்க முடியுமா என்று வியர்ந்து பார்த்த தலைவராகத்தான் நான் அவரை பார்த்திருக்கிறேன். ரொம்ப வசதியான குடும்பத்தில் பிறந்தும் அவருக்கு அந்த எளிமை எப்படி வந்தது? அதாவதுங்க, நேரு வசதியான குடும்பத்தில் பிறந்தவர் தான். இந்திரா காந்தி, மோத்திலால் நேரு 4 பக்கம் வாயில்ல கார் நிற்கும் நேருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா கடைசி வரைக்கும் இந்திரா காந்தி 50 ரூபா நூல் சேலை கட்டிய வரலாறு தான் இந்திய வரலாறு. ஆகவே பணக்காரர்களாக இருப்பவர்கள் எளிமையாக இருக்க மாட்டார்களா என்றால் இருப்பார்கள் என்பதற்கு நேரு ஒரு காரணையே. காந்தி கூட வசதியான குடும்பத்தில் பிறந்தவர் தான். கடைசியில் அவர் தன்னுடைய உடைய அரைஜான் உடையாக மாற்றிக்கொண்டார். சர்ச்சில் கூட காந்தியை பார்க்க விரும்பிய போது கோட்டு சூட்டோட வருவார்னு எதிர்பார்த்தார். ஆனால் அவரை பார்த்தவுடன் என்ன அரைஜான் பக்கிரி மாதிரி இருக்காருன்னு சொன்னார். அப்போ அந்த உடையை பார்த்து எடை போடுகின்ற நிலைமை அந்த காலத்திலும் இருந்தது, இந்த காலத்திலும் இருந்தது. அதை முறியடித்தவர்கள் காந்தியும் நல்லக்கண்ணு போன்றவர்கள். அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பொது வாழ்க்கையில இருப்பவர்கள் சிகை அலங்காரம் முதல் கொண்டு உடை அலங்காரம் வரைக்கும் செய்து கொண்ட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் எப்படி இருந்தாலும் மக்கள் மத்தியிலே நமக்கு மரியாதை இருக்கும். நம்முடைய வாழ்க்கையை
எளிமையாக்கி கொள்ள நம்முடைய மரியாதை கூடும் என்பதற்கு அடையாளமாக வாழ்ந்துவிட்டு மறைந்த காரணத்தினால் இன்றைக்கு இந்தியாவே பாராட்டுகிறது, தமிழகமே திரண்டு வந்து அஞ்சலி செலுத்துகிறது. அதுதான் ஐயா நல்லக்கண்ணுவுக்கு கிடைத்த புகழ், மரியாதை. அவர் வசதியான குடும்பத்தில் பிறந்தாலும் எளிமையின் அடையாளமாக வாழ்ந்தார் என்பதுதான் வரலாறு, அதுதான் உதாரணம். ஐயா, அவருடைய போராட்ட வரலாறு, அது ரொம்ப மறக்க முடியாத போராட்ட வரலாறுன்றது இந்த கீரிப்பட்டி, பாப்பாப்பட்டி, இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து பஞ்சாயத்து பிரசிடென்ட்டா ஆயிடக்கூடாது அப்படின்ற போல அங்க இருக்கக்கூடிய சாதி இந்துக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஆனா இவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு படையை அழைச்சின்னு போய் அங்க உண்ணாவிரத போராட்டம் நடத்தியிருக்காரு. அப்ப வந்து கருணாநிதி மிகப்பெரிய அரண்டிருக்காரு. அப்புறம் வந்து கருணாநிதி ஒரு மீண்டும் வந்து அப்போ முதலமைச்சராக இருந்த திரு கருணாநிதி அவர்கள் தேர்தலை நடத்தியிருக்காரு அப்படின்ற வரலாறுலாம் இருக்கு. அதை பத்தி சொல்லுங்க. அதாவது பாப்பாரப்பட்டி, கீரப்பட்டி என்பது தமிழகத்தின் வரலாற்றில் ஒரு கரும்புள்ளி, அந்த இரண்டு இடங்களும். காரணம் என்னவென்று சொன்னால், மனிதர்களை மனிதர்களாக மதிக்க வேண்டும். அதுதான் அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது. நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுகிறது என்றால், மனிதர்கள் அத்தனை பேரும் மதிக்கப்பட வேண்டியவர்கள். மதம் ஜாதி இல்லாத நாடு, அதனால்தான் மதசார்பற்ற நாடு இந்த இந்தியாவிற்கு பெயர். மதமும் இருக்கக்கூடாது, ஜாதியும் பார்க்கக்கூடாது. ஆனால் பாப்பாரப்பட்டியும் கீராப்பட்டியும் இந்த தமிழகத்தினுடைய கருப்பு அங்கங்களாக மாறிவிட்டது. ஒரு மிகப்பெரிய தமிழகத்தின் சோக வரலாறு. அது மாறுவதற்காக ஐயா நல்லக்கண்ணு போன்றவர்கள் பெரிய போராட்டம் நடத்தினார்கள். வந்த ஆட்சியாளர்கள் டாக்டர் கலைஞராக இருக்கட்டும், புரட்சி தலைவர் எம்ஜிஆராக இருக்கட்டும், ஏன் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கூட அங்க சலசலப்பு இருந்தது என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் அதற்காக ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் எடுத்த முன்னெடுப்பு, அவர் நடத்திய போராட்டம், தாங்கள் கூறியதை போல உண்ணாவிரத போராட்டம், இதையெல்லாம் நடத்தி அங்கு ஒரு மாற்றத்தை உருவாக்கி அங்கே அவர்களை பதவியேற்க வைத்த வரலாறு என்பது அவருடைய வரலாற்றில் பொன்னெடுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு நிகழ்வு என்பதில் மாற்று கருத்தில். எங்கே விவசாய கூலிகளுக்கு அநீதி இழைக்கப்பட்டாலும் முதல் குரல் ஐயா நல்லக்கண்ணு குரலாக. விவசாயிகள் போராட்டம், தொழிலாளர்கள் போராட்டம், இதில் எங்க பார்த்தாலும் போராட்டம் நடக்கிறதுனா அங்க ஐயா நல்லக்கண்ணு முதல் ஆளாக நின்று இந்த போராட்டத்தை வலிமையாக நடத்தி அதை வெற்றி கண்ட வரலாறு அவருக்கு சொந்தமான வரலாறு. சுதந்திர போராட்ட காலத்திலே அவர் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார். 7 ஆண்டுகள் தலைமறைவாக இருந்திருக்கிறார். 8 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்திருக்கிறார். சுதந்திர போராட்ட வரலாற்றிலே நீங்க பார்த்தீங்கன்னா, சுதந்திர போராட்ட வரலாற்றிலே பங்கெடுத்தவர்கள் காங்கிரஸ்காரர்களும் கம்யூனிஸ்டுக்காரர்களும். அந்த உணர்வு கம்யூனிஸ்டுக்காரர்களுக்கு எப்படி வந்ததுன்னா, காங்கிரஸிலிருந்து அவர்கள் பல கொள்கைகளில் மாறுபட்டு போனவர்கள் தான் கம்யூனிஸ்டுகளாக இருந்தார்கள். டாங்கே போன்றவர்கள், இந்தர்ஜித் குப்தா அவர்கள், ஐயா நல்லக்கண்ணு போன்றவர்கள், இப்படி எல்லோருமே அதுல காங்கிரசினுடைய அந்த கொள்கையிலிருந்து அந்த கொள்கையில சில மாறுபாடுகள் வேண்டும் என்ற போது அவர்களுக்கு வேறு கொள்கை பிடித்த காரணத்தினால் கம்யூனிஸ்டுக்கு மாறி போனாலும் இந்த சுதந்திர வேட்கை என்பது அவர்களுடைய மனதிலே ஆழமாக இருந்து போராடி மிகப்பெரிய வெற்றியாளர்களாக, சாதனையாளர்களாக இருந்தார்கள் டாங்கே, இந்திரஜித் குப்தா. அந்த வரிசையிலே ஐயா நல்லக்கண்ணு அவர்களும் சுதந்திர போராட்ட வரலாற்றிலே அவருடைய பங்கு என்பது ஒரு மகத்தானது. இந்திய வரலாற்றிலே அவருக்கு என்றுக்கும் அந்த சுதந்திர போராட்ட வரலாற்றிலே ஒரு இடம் உண்டு. தமிழகத்திலே தொழிலாளர் வர்க்கத்திற்கும் விவசாய போராட்டத்திற்கும், நீங்கள் சொன்ன அந்த ஜாதி பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கும், மத பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கும் ஆழமாக கால் பதித்தவர் ஐயா நல்லக்கண்ணு. அவருக்கு எப்பொழுதும் தமிழக மக்களிடத்திலே நீங்காத இடம். ஐயா, இவர் ரொம்ப எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தவர். கோயம்புத்தூர் மக்களவை தேர்தலில் வந்து சிபி ராதாகிருஷ்ணன் இப்போ வந்து துணை குடியரசுத் தலைவராக இருக்காரு. அவர்கிட்ட வந்து இவர் தோல்வி அடைஞ்சிருக்காரு. அப்பொழுது வந்து சிபி ராதாகிருஷ்ணனுக்காக திமுக பிரச்சாரம் எல்லாம் செய்ததாக ஒரு வரலாறு இருக்கு. அதை பற்றி சொல்லுங்க, எப்படி தோல்வி அடைந்தார்? அதாவதுங்க, அன்றைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் 1999 நினைக்கிறேன். அந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபி கூட்டணி என்று வந்துவிட்டதற்கு அப்புறம் திமுக அதற்கு காரணம் என்று நாம் சொல்ல முடியாது. கூட்டணி தர்மம் என்று ஒன்று இருக்கிறது. அதனால் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு அவர்கள் வேலை செய்ய வேண்டும். இன்றைக்கு அவர்கள் துணை ஜனாதிபதியாக இருக்கிறார்கள், மரியாதைக்குரிய சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள். ஆனால் என்னுடைய வருத்தம் என்னவென்று சொன்னால், இப்படிப்பட்ட மாபெரும் சுதந்திர போராட்ட வீரர், எளிமையின் அடையாளம், உணவிலே கூட எளிமை, எல்லாவற்றிலும் எளிமை, உடல் மொழி வாகு பார்த்தீர்கள் என்றால் அதிலும் எளிமை. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் நாடாளுமன்றத்திற்கு சென்றிருந்தால் அந்த கோயம்புத்தூர் மக்களுடைய போராட்டங்கள், அவர்களுடைய எண்ணங்கள், அவருடைய கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேற்றப்பட்டிருக்கும். எந்த சுயநலமும் இல்லாமல் போராடி வெற்றி கண்டிருப்பார். ஆனால் எனக்கு இந்த கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்வதிலெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் மக்கள்
ஒரு சுதந்திர போராட்ட வீரர், ஒரு மிகப்பெரிய வரலாற்றுக்கு சொந்தக்காரர், மாபெரும் வசதியான குடும்பத்திலே பிறந்து எளிமையை கடைபிடிப்பவர். இவர் நாடாளுமன்றத்திற்கு சென்றால் நம்முடைய தொகுதிக்கு நல்ல நன்மைகள் கிடைக்கும் என்ற எண்ணம் மக்கள் மனதிலே இல்லாமல் போய்விட்டதே என்ற வருத்தம் தான் எனக்கு மேல் ஓங்கி நிற்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட தியாகிகளுக்கு நாம் வாக்களித்திருக்க வேண்டும். அதை அந்த மக்கள் செய்யாதது மக்களைத்தான் நான் குறை சொல்லுவேன். அதில் எனக்கு எந்த விதமான அதே போன்றுதான் தமிழகத்திலே பெருந்தலைவர் காமராஜர் தோற்ற வரலாறு உண்டு. இன்னைக்கு தமிழகம் என்று சொன்னாலே அதற்கு கடகால் போட்டவர் யார் என்றால் அந்த கடகால் போட்டது அடித்தளம் அமைத்தவர் காமராஜர். அந்த கட்டிடத்தின் மேல் தான் இன்றைக்கு இந்த திராவிட அண்ணா திமுக எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா எல்லாம் ஆண்டு விட்டு போனார்கள். இல்லை என்று யாரும் மறுக்க முடியாது. இன்றைக்கு இந்தியாவிலேயே முதல் மாநிலம் தமிழகம். மும்பை என்று சொல்கிறார், நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். தமிழகம்தான் முதல் மாநிலம், வசதியான மாநிலம், ஜிடிபியிலே மிகப்பெரிய வலிமையாக இருக்கக்கூடிய மாநிலம் எது என்றால் இந்தியாவிலே தமிழகம். அதற்கு கடகால் போட்டவர், அடித்தளம் அமைத்தவர் காமராஜர். அந்த காமராஜரே ஒரு மாணவரிடம் விருதுநகரிலே குறிப்பாக அவர் சமுதாயத்தை சேர்ந்த மக்களாலே தோற்கடிக்கப்பட்டார் என்பது மிகப்பெரிய வருத்தமான விஷயம். இதையெல்லாம் மக்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். கட்சிகள், இயக்கங்கள், பணம் இதற்கு மக்கள் ஆட்படக்கூடாது. நான் இந்த சேனல் மூலமாக நான் ஒன்றை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் மக்களாகிய நீங்கள் சபதம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நல்லவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும். காமராஜர், நல்லக்கண்ணையா, இந்திரா காந்தி போன்றவர்களை தோற்கடித்த வரலாறு என்பது இந்தியாவினுடைய மாபெரும் வரலாற்று பிழையாகவே நான் கூற விரும்புகிறேன். கசப்பான வரலாறு என்பதும் யதார்த்தமான உண்மை. அதை மாற்ற வேண்டும். நமக்காக பாடுபடுபவர், எளிமையாக வாழ்பவர்கள், எந்த விதமான பிரதிபலனும் தேவையில்லாமல் உழைக்கக்கூடியவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும். நான் அவங்களை பார்த்து கேட்கிறேன், 5 ஆண்டுகள் ஒருவருக்கு வாக்களிக்கிறதுக்கு நீங்க வாக்களிக்கிறீங்க. அவங்க நல்லாட்சி கொடுக்க வேண்டும், சாலைகள் நன்றாக அமைக்க வேண்டும், வேலைவாய்ப்புகள் உருவாக்கி தர வேண்டும், விலைவாசி குறைய வேண்டும். இதையெல்லாம் வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? வாக்களிக்க பணம் வாங்காதீர்கள். உங்கள் சேனல் மூலமாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். பணம் வாங்காமல் வாக்களியுங்கள். நல்லவருக்கு வாக்களியுங்கள். யார் ஆளுகிறார்கள் என்பது முக்கியமல்ல, யார் ஆளக்கூடாது என்பதுதான் முக்கியம். பணம் கொடுத்து வாக்கு வாங்கி வெற்றி பெற்று உங்களுக்கு பணி செய்வார்கள் என்றால் எப்படி செய்வார்கள்? கொடுத்த பணத்தை அவர்கள் எடுக்க வேண்டாமா? அப்பொழுது அவர்கள் லஞ்சம் வாங்காமல் எப்படி இருப்பார்கள்? அதை மக்கள் சிந்திக்க வேண்டும். நல்லவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும். நமக்காக உழைப்பவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும். எளிமையாக வாழ்பவன் தான் லஞ்சம் வாங்க மாட்டான் என்ற எண்ணம் மக்களுக்கு வர வேண்டும். ஐயா நல்லக்கண்ணை நீங்க தேர்ந்தெடுத்து, அதுக்காக சிபி ராதாகிருஷ்ணனை குறை சொல்லல. நான் இன்றைக்கு இருக்கக்கூடிய துணை ஜனாதிபதி எனக்கு மிகவும் வேண்டியவர், நல்ல மனிதர். என்னிடம் அன்பாக நானும் அவரும் இதே போன்ற டிவி டிபேட்டில் நிறைய பேசியிருக்கோம். எனக்கு என்னால ரொம்ப அன்பானவர் தான், அது வேற. அதுக்காக சிபி ராதாகிருஷ்ணனை குறை சொல்லலை. அவர் அவர் அப்பழுக்கற்ற மனிதர் தான் அவர் கூட. ஆனால் நல்ல கண்ணு போன்றவர்களை தோற்கடித்திருக்க கூடாது என்ற கருத்தை நான் வலிமையாகவே பதிவு செய்ய. ஐயா, அவருடைய சிறை வாழ்க்கை எப்படி இருந்தது? அவருக்கு இந்த மீசை போலீஸ்காரங்க தான் புடுங்கினாங்க, இன்ச் பை இன்ச்சா புடுங்கினாங்க, சிறையிலேயே பல கொடுமைகளை அனுபவிச்சாரு அப்படின்றப்பெல்லாம் சொல்றாங்க. அவருடைய சிறை அனுபவத்தை பத்தி. 8 ஆண்டுகள் அவர் தனிமை சிறையில தான் இருந்தாருன்னு வரலாறு சொல்லுது. அந்த நீங்க சொன்ன மாதிரி முடி, மீசை முடி, தாடி முடி, தலைமுடி எல்லாவற்றையும் பிடுங்கியிருக்கிறார். குறிப்பாக அந்த 8 ஆண்டுகள் தனிமை சிறையிலே வைத்திருந்தார்கள் என்றால் அவருடைய சுதந்திர போராட்ட வரலாறு என்பது மகத்தானதாக நமக்கே புரியுதா இல்லையா? எவ்வளவு பெரிய போராட்டங்கள், ஆங்கில ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக அவர் குரல் கொடுத்திருந்தால் தனிமை சிறையிலே அடைத்து முடியெல்லாம் பிடுங்குகின்ற அளவுக்கு அவர்கள் கொடுமைப்படுத்தியிருக்கிறார்கள் என்றால் இவருடைய செயல்பாடு, சுதந்திர தாகம், நம் மக்களுக்கு பேச்சுரிமை, எழுத்துரிமை வேண்டும் என்ற அந்த வேட்கை அவர் மனதிலே எந்த அளவுக்கு ஆழமாக ஊன்றி போயிருந்தார். எப்படிப்பட்ட தீவிரமான போராட்டத்தில் அவர் ஈடுபட்டிருந்தால், ஆங்கில ஏகாதிபத்தியம் அவர் மீது எவ்வளவு கோபப்பட்டிருந்தால் இப்படிப்பட்ட அநாகரிக செயல்கள் எல்லாம் செய்திருப்பார்கள் என்று நாம் எண்ணி பார்க்கின்ற போது ஐயா அவர்களை பாராட்டாமல் இருக்க முடியாது. அவருடைய ஆன்மா சாந்தி அடையும். ஐயா, இப்போ தகைசால் விருது அவருக்கு கொடுக்குறாங்க, கூடவே 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. ஆனா இவர் அந்த 10 லட்சத்தை முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு கொடுக்குறாரு. கூட சேர்த்து ஒரு 5000 அவருடைய சேமிப்பு பணத்தையும் சேர்த்து கொடுக்குறாரு. அந்த அளவுக்கு ஒரு எளிமையின் இலக்கணமாவே இருந்திருக்காரு. அவரை பார்த்து இப்போதைய இளைஞர்கள் என்ன கற்றுக்க வேண்டும்? அதாவதுங்க, சுதந்திர போராட்ட வீரர்கள் என்றாலே நீங்கள் அந்த வரலாற்றை திருப்பி பார்த்தீர்களானால் தமிழகத்திலே குமாரசாமி ராஜா, வ.உ. சிதம்பரம் பிள்ளை, பக்தவச்சலம் முன்னாள் முதல்வர், அவங்களுடைய மாமா முத்துரங்க முதலியார், ஓமந்தூரார், இப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய சொத்துக்களை நாட்டுக்கு அர்ப்பணித்தார்கள். தமிழகத்தில், வட இந்தியாவிலே நீங்க போனீங்கன்னா நேரு குடும்பம் அளவற்ற சொத்து,
4 பக்கம் அவருக்கு கார் வந்து நிக்கும்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ஆனந்த பவன் போய் பாரு, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கு. அதை இன்னைக்கு கட்டணும்னா 10 வருஷம் ஆகும். அதை சுத்தி பார்க்கறதுக்கு ஒரு நாள் வேணும். அப்படிப்பட்ட மாளிகையில் பிறந்தவர் தான் நேரு, இந்திரா காந்தி. அந்த மாளிகை அரசுக்கு, சுதந்திர போராட்டத்திற்கு, தியாகிகளுக்குமாக தானம் கொடுத்தார்கள் என்றால் எப்படிப்பட்ட மனநிலைமை! தன் சொத்துக்களை எல்லாம் நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக செய்த வரலாறு தான் சுதந்திர போராட்ட வீரர்களுடைய வீர வரலாறு. உடலை கூட மருத்துவர்களுக்கு வந்து பயன்படுன்னு சொல்லிட்டு தியாகம் பண்ணியிருக்கார். அதுதாங்க எப்படிப்பட்ட வரலாறுங்க. உடலை கூட தானம் கொடுத்து, மருத்துவ மாணவர்களே என்னுடைய உடலை ஆராய்ந்து நீங்கள் நல்ல மருத்துவர்களாக வாருங்கள் என்று அவர்களை வாழ்த்துகிறார்கள் என்றால் அந்த உள்ளத்தில் நல்ல உள்ளம், நல்ல கண்ணு உள்ளம் என்பதை நாம் நிச்சயமாக சொல்ல முடியும். சிறை கொட்டடியிலே அவர் பட்ட இன்னல்களை படித்து பார்த்தேன். கண்களிலே தாரத்தாரையாக கண்ணீர் வந்தது. அப்படிப்பட்ட ஒரு வீரன் இன்றைக்கு மறைந்திருக்கிறார். அதுவும் 101 வயது வரை வாழ்ந்திருக்கிறார். எப்படிப்பட்ட வாழ்க்கை! யாரும் சிறை கொடுமையிலும் அனுபவித்து 101 வயசு யாருக்கும் கிடைக்காத பாக்கியம். முழு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார். அவருக்கு நாம் என்றைக்கும் அவர் நெஞ்சத்திலே குடிகொண்டு கொண்டுதான் இருப்பார். அவருடைய வாழ்க்கையும் அவரை நாம் என்றைக்கும் மறக்க முடியாத ஒரு வரலாறை புதைத்து வைத்து விட்டு போயிருக்கிறார். அவருக்கு வந்து பாரத ரத்னா விருது கொடுக்கணும், மணிமண்டபம் அமைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வந்து எழுந்திருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, நிச்சயமா கொடுக்கணும். பாரத ரத்னா அவருக்கு கண்டிப்பா கொடுக்கணும். அரசியல் ரீதியான கருத்துக்கள் அதில் முன்மொழியப்படக்கூடாது. அரசியலுக்கு அப்பாற்பட்டவர் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள். அப்படிப்பட்டவருக்கு பாரத ரத்னா கொடுக்கணும். மணிமண்டபம் நிச்சயமாக நாம் கட்ட வேண்டும். கட்டி கம்யூனிஸ்ட் இயக்கம் அதை செய்யும். காங்கிரஸ் அதற்கு உறுதுணையாக இருக்கும். இன்றைய அரசாங்கம் நல்லக்கண்ணு அவர்கள் மீது மிகுந்த மரியாதை வைத்திருக்கிறது. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு கூட நீங்கள் சற்று முன்னால் சொன்னீர்கள், வெடிகுண்டு முழங்க அவருக்கு எந்த பதவியிலும் இல்லாதவருக்கு இந்த ஆனர் வருதுன்னா எப்படி வருதுன்னா சுதந்திர போராட்ட வீரர். இப்போ மகாத்மா காந்திக்கு அரசு மரியாதையோடு தான் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் எந்த பதவியில இல்லை. அதே தான் ஐயா நல்லக்கண்ணுக்கும் பொருந்தும். ஆகவே மாபெரும் மனிதர்களாக வாழ்ந்தவர்கள், வரலாற்றில் மறக்க முடியாதவர்களாக என்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார்கள், இருப்பார். மிக்க நன்றி ஐயா. நல்லக்கண்ணு ஐயாவுடைய வரலாறு குறித்து, அவருடைய போராட்ட வாழ்வு குறித்து மக்களுக்கு தெளிவாக எடுத்துரைத்தது. தேங்க்யூ, நன்றி.